ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் சின்ன ஸ்டார்ட் ஸ்டோரி ஆஃப் ஃபெராரி. ஃபெராரி வந்து 1929 என்சோ ஃபெராரிங்கிறவர் வந்து ரேசிங் டீமாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது அப்புறம் ரேசிங்கில் வந்து நம்ம நல்லா வளர்ந்து சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி 1940s வந்து அவர் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு கார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கார் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா 125S கார் தான் அவர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ரேசிங் ஹெரிட்டேஜ். இப்போ ஃபெராரி வந்து ரேஸ்னால தான் மார்க்கெட்டிங் பாப்புலர் ஆச்சு. மெனி ஐகானிக் டிரைவர்ஸ்லாம் ஃபெராரிக்கு தான் ரேஸ் பண்ணியிருக்காங்க F1ல. கரண்டாக லூயிஸ் ஹாமில்டன், சார்ல்ஸ் அந்த மாதிரி விண்டேஜில் ஏகப்பட்ட டிரைவர்ஸ்லாம் ஃபெராரிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐகானிக் மாடல் என்னென்னா 250 GT, Testarossa and the F40. These cars are highly sought after by collectors and car enthusiasts. Innovation and design. ஃபெராரியோட லோகோவே யூனிக்காக இருக்கும். அது பார்க்க நம்மளே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஃபெராரியோட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர். த கம்பெனி கார்ஸ் ஆர் ரெனவுண்ட் ஃபார் திஸ் ஸ்லீக் ஸ்டைலிங், பவர்ஃபுல் இன்ஜின் அண்ட் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கு ஃபெராரியில் வாய்ப்பு இல்லை. ஃபெராரி வந்து அவங்களோட கார்ஸ் எல்லாம் ஹை பர்சனாலிட்டி பர்சன்ஸுக்கு தான் கிரியேட் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ரெடி டு கிரியேட் அ கார் ஃபார் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு. குளோபல் ரெகக்னேஷன். ஃபெராரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் லக்ஸரி கார் பிராண்ட் இன் த வேர்ல்ட். ஃபெராரி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் recognized car brand in the world among other cars. ஃபெராரிக்கு தனியாக prestige இருக்கு. They have legacy. Today Ferrari is a global brand with a strong presence in the luxury car market. Its commitment to innovation, design and performance continues to drive its success.